பிரெயின்ல ப்ராப்ளம் இருந்தா கருவிலிய ரொம்ப மேல தூக்க முடியாது. இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்களே சின்ன பயிற்சி மூலமா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் செய்யறத கவனமா பாருங்க. மீரா, கொஞ்சம் பிளாக் டீ வேணும். இப்படி கருவிலிய நல்லா மேலையும் கீழையும் அசைக்க முடிஞ்சா பிரெயின்ல ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லலாம். மீரா, அம்மா எங்க? அந்த மீனாட்சி அம்மா ஷிரடி பாபா கோயிலுக்கு போறாங்களாம். அத்தையும் போறாங்க போல இருக்கு. அதான் அவங்கள பார்த்து பேசிட்டு வரலான்னு போயிருக்காங்க. மீரா, நீ வேலையை விட்டுரு. ஏன் எதுக்கு நான் வேலையை விடணும்? மறுபடியும் வேதாள முருங்க மாதிரி ஏறுதா? வேலையை விட்டுறேன்னா வேலையை விட்டுறேன்டி. எதுக்கு நான் வேலையை விடணும்? படிச்சுட்டு 5 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன். நிச்சயத்தன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலையை விட மாட்டேன்னு சொன்னதுக்கு சம்மதிச்சு தானே நீங்க கழுத்துல தாலி கட்டினீங்க. இப்போ என் வேலையை விட சொன்னா என்ன அர்த்தம்? 3 கிலோ குழம்பிடுச்சா? அடி பாவி, ஏன் சந்தேகம்? தனியா பேச போறேனா? மூளை நல்லா இருக்கு, இருட்டி வர்றேன். இப்ப என்ன சொல்ல போறானோ? மூளை எல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. யார் சொன்னா? நானே செக் பண்ணேன். யோ, உனக்கு உண்மையிலேயே மூளை குழம்பிருச்சியா? மூளை எல்லாம் நல்லா தாண்டி இருக்கு, அதனாலதான் சொல்றேன் வேலையை விட்டுரு. நீங்க சொல்றதுக்காக என்னால வேலையை விட முடியாது. ஓ, நான் சொல்லிட்டு வேற எவன் சொன்னா வேலையை விடுவ? சொல்ல. சரி, நான் வேலையை விட்டுறேன். நீங்களும் ஆபீஸ் போக கூடாது. நான் ஏன் ஆபீஸ் போக கூடாது? நான் வேலைக்கு போனா நீங்க சந்தேகப்படுறீங்க, நீங்க வேலைக்கு போனா நான் சந்தேகப்படக்கூடாதா? வெளியே போகாம 2 பேரும் என்ன பண்ணலாம்? வீட்டுக்குள்ளேயே எதிரெதிரா உட்கார்ந்து கும்மி அடிக்கலாமா? இந்த கும்மி அடிக்கிறது எம்டியோட சேர்த்து கூத்தடிக்கிறதுல நீ, அதனால நீ உன் வகுத்துல வர குழந்தை மேல எனக்கு சந்தேகம். நீல ஒரு மனுஷனா? உனக்கு பொறுக்க போற குழந்தை மேலே சந்தேகப்படுறீங்க. விட்டா நீ புருஷன் இல்லைங்கிறதுக்காக உங்க அம்மா மேலே சந்தேகப்படுவேன். என்னடி முறைக்கிற? எங்க அம்மா பத்தி பேச உனக்கு தகுதி கிடையாது. புருஷன் சரியில்லாட்டி ஒரு பொம்பளை குழந்தைங்களை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒழுக்கமா வளர்த்துருவா. ஆனா பொம்பளை சரியில்லைன்னா புருஷன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நம்ம ஊர் திருப்பால கிராமம்தான் நான் பிறந்து வளர்ந்த இடம். அமைதியான சூழல், சந்தோஷமா உழைக்கிற மக்கள். எங்களுக்குன்னு ஒரு சின்ன கோவில், அதுல வருஷத்துக்கு ஒரு திருவிழா. அங்கே தமிழண்ணேன்னு ஒருத்தர் இருந்தார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். கொஞ்சம் நில்லுங்கம்மா. மற்றவங்களுக்கு எப்படியோ, நான் அவரை சொந்த அண்ணனா தான் பார்த்தேன். அவர்கிட்ட படிக்கிற குழந்தைங்கிட்ட மட்டுமல்ல, என்கிட்டயும் அவர் ரொம்ப பாசமா இருந்தார். யாருக்கா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச உதவிய உடனே செய்வார். நான் பள்ளிக்கூடம் போன நேரம் போக தோப்பு, கம்மாக்கரை, ஆலமரம்னு அவரோட தான் எல்லா இடத்துலையும் சேர்ந்து சுத்துவேன். அவரோடு இருந்த அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் காட்டாம என் சந்தோஷத்துக்காகவே என்னோட சேர்ந்து விளையாடுவார். கிருஷ்ணா, இங்க வா. சொல்லுங்கண்ணே.
சரி சரி வா போலாம். அவரு தான் எனக்கு ரோல் மாடல். அவருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. பொண்டாட்டி மேல அவர் உயிரையே வச்சிருந்தார். மாலா மாலா வாதே உலகால அளவு தண்ணியில பொண்டாட்டிய காப்பாத்த குளத்துல குதிக்கிறிய. உங்ககிட்ட எல்லாம் என் பிள்ளைங்களை படிக்க வச்சா அவங்க உருப்பிட்ட மாதிரி தாயா. ஆளையும் மண்டையும் பாரு. அவங்க 2 பேரும் இருந்த அந்யோன்யத்தை பார்த்துட்டு ஊரே அவங்கள ஆதர்சன தம்பதிகள்னு சொன்னுச்சு. நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். அண்ணனை இனிமே கொஞ்ச நாளைக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. கிருஷ்ணா இங்க வாடா. உங்க அண்ணன் உங்ககிட்ட 50 ரூபா கொடுக்க சொன்னாரா? கேதத்துக்கு போயிருக்காரா? சாயந்தரம் வந்துருவேன்னு உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு. என்ன இந்த அப்படி என்னடா முடிக்கிற? புட்ரா லூசு பையன், காசை கூட வாங்காம போறான். என்ன கிருஷ்ணா இங்க நிக்கிற? உங்களை தான் பார்க்க வந்தேன். யார் வீட்டில் கேதான்? அதை ஏன் கேக்குற? பெரிய வயிற்றுச்சல்றா. என்னன்னு சொல்றீங்க? என் அத்தம்மா அவன் பாலு இருக்கான்ல, அதான் உனக்கு தெரியுமே. என்னன்னாச்சு அவருக்கு? அவன் பொண்டாட்டி வேற யார் கூடயோ தொடர்புல இருந்திருக்கா. அது தெரிஞ்சு அவளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். பாவம் அவன் பிள்ளைங்க 2 நடுத்தெருவில் நிக்கிறா. ஏனே இப்படிலாம் பண்றாங்க? டேய், பொம்பளைங்க தப்பு பண்றது தெரியாத வரைக்கும் தான். அவ புருஷனுக்கு தெரிஞ்சிச்சு மானஸ்தனா இருந்தா தூக்குல தொங்கிடுவான், கோவக்காரனா இருந்தா இப்படி கொலை பண்ணுவான். அது சரி, நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? டீ கடை பாய்கிட்ட ரூபா வாங்கிட்டேன். அட, இதை சொல்லத்தான் இவ்வளவு தூரம் வந்தியா? சரி கிருஷ்ணா, நாளைக்கு பார்க்கலாம். வீட்டில் உன் அண்ணி தனியா இருப்பா. டே வாடா, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன்டா. ஏ மாலா, அந்த பைய எடுத்துட்டு வா. திருவிழா வருதுலடா, உனக்கு துணி எடுத்திருக்கேன்டா, வாங்கிக்கடா. அண்ணே, நீ என்னடா இதையோ மறைக்கிற? அப்புறம் சொல்றேனே, நானும் உங்களுக்கு துணி எடுத்திருக்கேனே. டேய், எனக்கு எது? மறக்காம வாங்கிக்கனே. சரி குட்ரா, திருவிழாவோட கலக்கிடுவோம். அந்த வருஷம் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு.
ஒரு நாள் அவர் மனைவியை காணான்னு என்கிட்ட வந்து சொன்னார். நாங்கள் 2 பேரும் எல்லா இடத்துலையும் தேடணும். அவர் மனைவி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பார்த்த விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியலை. உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். இதை ஏன்டா முன்னாடியே என்கிட்ட சொல்லலை? இதை நான் அன்னைக்கு பஸ் ஸ்டாப்புக்கு சொல்லத்தானே வந்தேன். ஆனால் நீங்கள் அன்னைக்கு சொன்ன விஷயத்த கேட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே பேசி சரி பண்ணியிருப்பேன்ல. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே, போட. அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே முடியலை.